தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவு ஜூலை 16ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதன். வணக்கம் மதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு சென்னை முதன்மை அமர் நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது அமலாக்கத்துறை தொடர்ந்து இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் வாதங்கள் நிறைவடைந்து அந்த வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட பிறகு புதிதாக சில மனுக்களை தொடர்ச்சியாக தாக்கல் செய்தார். அதாவது இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போது அமலாக்கத்துறை தாங்கள் கேட்ட ஆவணங்களை முறையாக வழங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அந்த ஆவணங்களும் சம்பந்தப்பட்ட வங்கிகள் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பல்வேறு முரண்பாடுகள் உள்ளது. எனவே அசல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும், அதுவரைக்கும் இந்த வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்தாரு. ஆனால் அந்த ஒரு வழக்கு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அதை எதிர்த்து மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனுவானது தற்போது வரைக்கும் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிறகு மீண்டும் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதாவது ஏற்கனவே வேலை வாங்கி தருவதாக, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கானது சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முதன்மை அமர் நீதிமன்றத்தில் தன்னுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதன் காரணமாக இந்த வழக்கின் தீர்ப்பை வெளியிடக்கூடாது, மீண்டும் தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.